நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அருண், நான் உன் கூட இருக்கலான்னு தான்டா பெங்களூர் புறப்பட்டு வந்தேன். என் கூட யாரும் இருக்க வேண்டாம். சரி, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் புறப்படுறேன். ஆனால் உங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஒரு ஃபோன் பண்ணி பேசிடுறா. உனக்கு என்னாச்சோ ஏதாச்சும் அவள் தவிச்சிக்கிட்டு இருக்கா. உன் குரலை கேட்டாதான் அவள் நிம்மதியாக இருப்பாடா. நான் யாருக்கும் ஃபோன் பேச விரும்பல. சரி, நான் ஃபோன் போட்டு தரேன், நீ பேசுறு. அதான் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன்ல. நீ சும்மாரா. அதான் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்கல்ல, போய் சொல்லுங்க. டாக்டரை பார்த்துட்டு தான் வரேன். சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகலான்னு சொன்னாரு. சரி, நீ தான்ப்பா அவனை பார்த்துக்கணும். நான் பார்த்துக்கிறேன் அங்கிள். எங்க மேல எந்த தப்பும் இல்லை. நாங்க அவனுக்கு நல்லதுதான் பண்ணியிருக்கோம். அவன் தான் எங்களை புரிஞ்சு. அவன்கிட்ட எந்த கதையும் சொல்ல வேணாம். டேய், ஏன்டா அப்படி கத்துற? ஆபரேஷன் பண்ண உடம்புடாது. என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும். நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. இந்தாப்பா, செலவுக்கு வச்சுக்க. வாங்கிக்கப்பா. ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனோடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுப்பா. சரி அங்கிள். வரட்டுமா? பாய் அங்கிள். வரேன். சரி அங்கிள். டேய், வந்துட்டு போறது உங்க அப்பாடா. நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. கேவலம் ஒரு பொண்ணுக்காக பெத்த அப்பா அம்மாவை யாராவது ஒதுக்குவாங்களாடா? போடா. அவன் வருவான்னு ஆசையோட காத்துக்கிட்டு இருக்கேனா? ஏங்க பேச மாட்டேங்கிறீங்க? அருணை பாத்தீங்களா? அவனுக்கு அடிக்கடி ஏதாவது பட்டிருக்கா? பதட்டப்படாத செய்தி. அருணுக்கு அடி ஒண்ணும் பெருசு இல்ல, தலையில தான் லேசா அடிபட்டு இருக்கு. ஏங்க அப்புறம் எதுக்கு கையோட கூட்டிட்டு வரல? அருண் இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகல ஜெயந்தி, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். அப்ப நீங்க அங்கேயே இருந்து கையோட கூட்டிட்டு வர வேண்டியது தானே? எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா ஜெயந்தி? ஆனா நமக்கு அந்த கொடுப்பனை இல்ல. என்னங்க சொல்றீங்க? பெங்களூர்ல நடந்த ஆக்சிடென்டால அவனுக்கு ஒன்றும் பெருசா காயம்படல. ஆனா இங்க நடந்த சம்பவங்களால அவன் மனசுல பெரிய காயம் ஏற்பட்டுடுச்சு. அவனுக்கு நம்ம மேல ஏற்பட்ட கோபம் இன்னும் கொஞ்சம் கூட குறையல. என்கிட்ட அவன் முகம் கொடுத்து கூட பேசல, வேண்டா வெறுப்பா தான் பேசினான். அம்மா அவன் ஞாபகமா இருக்கா? அவளுக்கு ஒரு ஃபோன் பண்றான்னு சொல்றான், மாட்டேன்னு சொல்லிட்டான். எனக்கு என்னமோ அவன் நம்மளெல்லாம் அடியோட மறந்துட்டான். இனிமே அவன் இங்க வரமாட்டான்னு தோணுது ஜெயந்தி. ஷாலினியை கல்யாணம் பண்ணிக்க
முடியாதுன்னு தெரிஞ்சதும் அவன் தன்னுடைய சுயநினைவை இழந்துட்டான். அந்த நினைப்புல தான் வண்டி ஓட்டியிருக்கான். அப்பதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஜெயந்தி, ஏதோ நாம செஞ்ச புண்ணியம் பெருசா அடிபடாம தப்பிச்சிட்டான். ஆனா மறுபடியும் இதே நினைப்பலாம் வண்டி ஓட்டினானா, அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு ஜெயந்தி. சரி வாங்க, நாம 2 பேரும் போய் கையோட அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். இல்ல ஜெயந்தி, நாம போய் கூட்டம் வரமாட்டான். இன்னொரு விஷயம், நாம போய் அங்க கூப்பிடுறோன்னு வச்சுக்கேன், அவன் அங்கேருந்து வேற இடத்துக்கு போயிடுவான். அவனோட மனசு மாறுற வரைக்கும் அவன் அங்கேயே இருக்கட்டும் ஜெயந்தி. ஏங்க, நான் உடனே அருண் கிட்ட பேசணும். அவனுக்கு போன் போட்டு கொடுங்க. இல்லம்மா, நீ கூப்பிட்டாலும் அவன் அட்டன் பண்ண மாட்டான். நம்ம மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவனுக்கு போன் பண்ணுவான். நீ எதுவும் கவலைப்படாத, உள்ள வா. ஷாலினி, அருணுக்கு ஒண்ணும் இல்லம்மா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான், எல்லாம் சரியாயிடுமா. நீ ஒன்றும் கவலைப்படாத, அவன் நல்லா இருக்கான். கிளம்பலாமா? இருங்க, குமார் வந்துட்டோம். குமார நான் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். குமார வர வேண்டாம்? ஏன், என்னாச்சு? காரணமாதான் நாம் இப்ப உங்க ரூமுக்கு போறது கிடையாது. என்ன? ஆமா, உங்க ரூமுக்கு போறது கிடையாது. வேற எங்க போறோம்? உங்களுக்கு ரெஸ்ட் வேணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ரூமுக்கு போனீங்கன்னா ரெஸ்ட் கிடைக்காது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரூமுக்கு போனீங்கன்னா ரெஸ்ட் கிடைக்காது. அதனால ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறோம். அது எந்த இடம்? ஏ சொன்னதா வருவீங்களா? இல்ல, அப்படி இல்ல, போற இடத்த பத்தி தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன். அப்போ நான் உங்களுக்கு நல்லதை மட்டும் தான் செய்வாங்கிறதுல நம்பிக்கை இல்ல, அப்படித்தானே? அஷோ, என்னங்க நீங்க எப்படி சொல்லிட்டீங்க? ரோட்ல அடிபட்டு கிடந்தப்போ என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. உங்களை நம்பாம வேற யாருங்க நம்ப முடியும்? எதிர்பாராம ஃப்ரெண்டான என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி, இப்ப கிளம்பலாமா? இப்ப கூட எங்க போறோம்னு சொல்ல மாட்டீங்களா? அருண், கேள்வி எதுவும் கேட்க கூடாது. ஜஸ்ட் என்னோட வாங்க, வாயை மூடிட்டு வாங்க. ஓகே? இருங்க, நான் எடுத்துக்கிறேன். நோ, ஆபரேஷனா இருக்கு, நானே எடுத்துக்கிறேன். வாங்க. கை இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல. அங்க போய் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். ஓகே. என்ன, நல்ல தூக்குமா? மெடிசன் சாப்பிட்டேன்ல, அதான் ட்ரௌசியா இருக்கு. நீங்க முழிச்சிருக்கீங்கன்னு நினைச்சு நான் பாட்டுக்கு எதையோ பேசிட்டு வந்தேன். நீங்களும் ஊன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டீங்க. ஆமா பிரியங்கா, நம்ம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்? இன்னும் ½ an hourல நம்ம போக வேண்டிய இடம் வந்துரும். பிரியங்கா, வண்டியை நிறுத்துங்க. எல்லாரும் நான் வண்டியை நிறுத்துங்க.
கொஞ்ச நாள்லயே என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட நீங்க என் வீட்டை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் என்ன இப்படி ஏமாத்திருக்க கூடாது. நான் வீட்டுக்கு போகணும்னு நினைச்சிருந்தா எனக்கு உங்க உதவி தேவையே இல்லைங்க. நான் ஒரு ஃபோன் கால் பண்ணியிருந்தேன்னா போதும், என்ன கூட்டு போறதுக்கு ஆளுங்க பறந்து வந்திருப்பாங்க. ஏன் பறந்து வந்திருப்பாங்க? உங்க மேல அன்பும் பாசமும் வச்சிருக்கிறதுனால தானே. அருண், இப்படிப்பட்ட நல்லவங்க பக்கத்துல தான் நீங்க இருக்கணும். ப்ளீஸ் பிரியங்கா, வண்டியை திருப்புங்க, நம்ம பெங்களூர் போயிடலாம். போங்க, தாராளமா போங்க. ஆனா நான் உங்க கூட வர மாட்டேன். நான் வர மாட்டேன். அந்த அருண், நம்ம மீட் பண்றது இதுதான் கடைசி. இனிமே நான் உங்களை மீட் பண்ண போறதே கிடையாது. உங்களை பெத்தவங்க, சின்ன வயசுல இருந்து உங்க கூட பழகினவங்க, இவங்க எல்லாரையும் ஒரே நிமிஷத்துல மறந்தவர் தானே நீங்க. நான் யாரு? நேத்து வந்தவ. என்ன மறக்கிறதுன்னு உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. அருண், அதுக்காக உங்களுக்கு எந்த விதமான கில்ட்டி கான்ஷியஸும் வேண்டாம். குட் பை. இனி உங்களை ஒரு வாட்டி கூட மீட் பண்ண கூடாதுன்னு அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். பிரியங்கா, நான் தான் என் வீட்டை பத்தி என்ன பத்தியும் தெளிவா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. அப்படி இருந்தும் ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? இங்க பாருங்க அருண், உங்களை பாக்குறதுக்காக பெங்களூருக்கு உங்க மாமாவும் அப்பாவும் வந்திருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் வரல, உங்க அம்மா. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த தாய் மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கோம். உங்களை பார்க்கணும்னு எப்படி எல்லாம் துடிச்சிருப்பாங்க. அப்படி இருந்தும் அவங்க வரல. ஏன்? உங்க மேல பயம். பெத்த தாய்க்கு புள்ள மேல பயம். இதே மாதிரி உங்க அம்மாவை நீங்க வருத்தப்படுத்திட்டு இருந்தீங்க, அது உங்களுக்கு பெரிய ஆபத்துல தான் முடியும் அருண். பெத்தவங்க மனசை வேதனைப்படுத்திட்டு நம்மளால வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாதான் லைஃப்ல எதையாவது அச்சீவ் பண்ண முடியும். அதுவும் ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் உங்க அம்மா அப்படின்னு உங்க வாயால நீங்களே சொல்லிருக்கீங்க. அந்த பெத்த அம்மாவோட மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க வீட்டுக்கு திரும்பி போறதுனால தான் நீங்க பண்ண எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். எல்லாரும் அப்பதான் வீட்டுல நிம்மதியா இருப்பாங்க. ப்ளீஸ் அருண், நான் உங்களுக்கு செஞ்ச எல்லா உதவிக்கும் இதை நன்றி கடனா தான் கேக்குறேன். அருண், என்ன சொல்றீங்க அருண்? வரேன், ஆனா உங்களுக்காக வரேன். அப்புறம் அங்க இருக்கிறவங்க கிட்ட என்னால பாசமாவோ அன்பாவோ நடந்துக்க முடியாது. வேண்டாம், நடந்துக்க வேண்டாம். உங்களுக்கு உடம்பு குணமாக்குற வரைக்கும் நீங்க அங்க இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அது போதும். வண்டியில ஏறுங்க அருண், ஏறுங்க. பாது மெதுவா. ஹலோ ஆண்டி. என்னைய உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க அருண். அருண், அருண், வந்துட்டியாப்பா? அம்மாவை புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டியா? இப்படி பாருக்க உடம்பு. அருண், உடம்பு சரியாயிடுச்சாப்பா? காமி, கைய காமி. ஆண்டி, உங்க பையனை கூட்டிட்டு வர நான் பட்ட பாடு இருக்கே. அப்பப்பப்பா. சாரிமா. நீ? நான் பிரியங்கா. பிரியங்கா? குமார் சொன்னாமா. நீ தான் அருண் ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தியா? ரொம்ப சந்தோஷம்மா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டியம்மா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியல.
அருண், ஏன் ஒண்ணுமே பேசாம நின்னுட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்த உடனே உங்க அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க பாத்தீங்களா? ஏன்பா அம்மா கிட்ட என்ன கோவம்? அருண், அருண். ஆண்டி, ஆண்டி யூ டோன்ட் வரி. அருண் கார்ல வரும்போது என்கிட்ட எல்லாமே சொன்னாரு. அவரை ஜஸ்ட் கொஞ்சம் கோவமா இருக்கிறே தவிர மத்தபடி உங்க மேல எந்த வெறுப்பும் கிடையாது. எல்லாம் சீக்கிரம் சரியா போயிடும். பரவாயில்லம்மா, அவன் என்கிட்ட கோச்சுக்கிட்டோம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அருண் வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான், என் முகத்துல முழிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். நீ கூட்டிட்டு வந்துட்டல, ரொம்ப சந்தோஷம்மா. தேங்க்யூ சோ மச். ஐயோ, எதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? அருண் இங்க திரும்பி வரணும்னு எழுதியிருக்கு. ஐ வாஸ் ஜஸ்ட் a reason, அவ்வளவுதானே. எனிவே, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்பணும். அது எப்படி? அது இவ்வளவு தூரம் வந்துட்டு உன்னை அப்படியே அனுப்பி வச்சிருவேனா? சாப்பிட்டுட்டு இங்க இருந்துட்டு தான் போகணும். ஐயோ இல்ல ஆண்டி, நான் இன்னைக்கு கண்டிப்பா பெங்களூர் திரும்பி போகணும். இத நிறைய வேலை இருக்கு. வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு சாப்பிடாம நான் அனுப்பவே மாட்டேன். உள்ள வா. நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டி? இது ஏன் வீடு மாதிரி. நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது கண்டிப்பா ஒரு நாள் இருந்துட்டு தான் போவேன். ஓகே, ஜாக்கிரதையா போயிட்டு வா. ஓகே சரி, தேங்க்யூ. பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜாக்கிரதையா போயிட்டு வா. ஓகே சரி, தேங்க்யூ. பாய். ஆமா, பெங்களூர் வரைக்கும் நீயே டிரைவ் பண்ணிட்டு போயிடுவியா? எனக்கு டிரைவிங்னா ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ஜாக்கிரதமா பார்த்து. ஹாய் ஷாலினி, how are you? சின்ன விஷயத்துக்கு கூட கண்ணீர் விடுற குணமாமே உங்களுக்கு? எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? எல்லா விஷயமும் அருண் சொன்னாரு. உங்களை பார்த்தாலே தெரியுது அருண் சொன்னது எல்லாம் கரெக்ட் தானே. ஆமா, அருணுக்கு என்ன குறைச்சல்? ஏன் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க? நீங்க மட்டும் அருணை கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த அழகான வீட்டுல ஒருத்தியா இருக்கலாம். சாரி. Are you okay? ஆண்டி, சாரி ஆண்டி, ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். பரவாயில்லம்மா, இட்ஸ் ஓகே. சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. வரேன் ஷாலினி. பாய் ஆண்டி. பாய். நாங்கெல்லாம் 1000 தடவை உன்னை கேட்டதுதான் அவளும் கேட்டா. தப்பா எடுத்துக்காதமா. பிரியங்கா ரொம்ப இன்னசென்ட் பொண்ணு மாதிரி தெரியறா. ரொம்ப நல்ல பொண்ணு போல இருக்கு. இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது.